அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ உத்தப்பை காமிக்கிறாங்க. ஏன்னா இப்படி இந்த கறிலாம் வச்சுருக்காங்களா? இது என்னதுண்ணே? இதெல்லாம் தான் வந்து அடுப்பானே. இது நம்ம இந்த இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு, ஸ்டவ் அடுப்பு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பாரம்பரிய முறைப்படி அந்த விறகடுப்பையே மாற்றாம அப்படியே வந்து விறகடுப்பாக இன்னும் சாமிக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கோம். இதான் என்னன்னா அடுப்பு. ஆமாம். அங்கே உள்ளலாம் அதெல்லாம் என்ன பண்ணுனே? அது எல்லாமே மண்பானை. பார்க்கலாமா நம்ம? ஆனால் எதுக்குன்னு அந்த அடுப்புலாம் இப்படி எரியாமல் அப்படி கிடக்கு? காலையில நெல்லை வந்து அவிச்சு காய போட்டாங்க. அதாவது நெல்லை வந்து ஒரே நாள்ல அவிச்சு காய வச்சு குத்துறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஆமாண்ணே. ஏன்னா ஒரு நாள் அவிச்சு அப்புறமா அதை காய போட்டு அப்புறமா அதை குத்த முடியும். ஒரே நாள்ல குத்தவே முடியாது. ஆனா இந்த நம்ம ஊர் கால்வாயில உலகமுத்தாரம்மன் கோவிலுக்கு மட்டும் அப்படி கொண்டு விட்டு நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு. ஆமா. சரிண்ணப்பா. ரைஸ் மில்ல தான் இப்பெல்லாம் வந்து அரிசி எல்லாம் குத்தி வந்து கொண்டு வந்து எல்லா கோயிலுமே சாமிக்கு படையல் போடுறாங்க. ஆமாண்ணா. ஆனா இந்த கால்வாய் உலகமுத்தாரம்மன் கோவில்ல மட்டும் அந்த தலைமுறை விடக்கூடாது. உரல்ல வச்சு அதை இடிச்சு அதை வந்து சமைக்கிறாங்க. அது வந்து எங்கேயுமே இப்போ வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி நடக்கிறது இல்லை. அந்த தலைமுறையை விடக்கூடாதுன்னு எப்படி செய்தாங்கண்ணே? நம்ம பாரம்பரியத்தை அப்படியே தொன்று தொட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி. அந்த வந்து நம்ம நைட்டு வந்தா பார்க்கலாம். ஒரு 7 மணிக்கு அப்புறமா அதை வச்சு இந்த பானை இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாமாண்ணே? இந்த பானைகள் எல்லாமே மண்பானையிலே சமைக்கிறாங்க. பானை நம்ம பார்க்கலாமா? வாங்க பாருங்கண்ணா, காமிங்க. இந்த பெரிய பெரிய பானை இதுக்கு மட்டும் ஏன்னா சாணி தடவி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து சமையல் பண்ற பானை தான். மொத்தம் 21 பானை. அதாவது அரிசி போக, சாப்பாடு போக, அப்புறம் கிடாய் சமையல், கோழிக்கறி தனியாக சமைக்கல், அப்புறம் அந்த மாதிரி இந்த கூட்டு, அவியல், கீரை அந்த மாதிரி படைக்கிறக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 21 பானை வச்சிருக்காங்க. அப்ப அந்த பானை 21 பானை வரும். அந்த மாதிரி எசை இருக்கும். 21 பானை கணக்கு. நீங்க அதையும் பிடிச்சிட்டு அடுத்த பானை இறக்கி போல எப்போ கூட இந்த ஞாபகம் எடுத்து வரும்போது இவங்களாம் வந்து சமைக்கிறாங்கண்ணே. அதனால பானை யாருன்னு உலக்கையை காமிக்கலாமோண்ணே? காமிக்கலாம். உள்ள போ. அது நீ ஞாபகம் தான் ஞாபகம் கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன். சாமி கும்பிடுறாங்க. இது கூட காய்கறி தான். அண்ணா பொட்டி, ஓலை பொட்டி, உரல், இதெல்லாம் ஓலைப்பாய் தான். ஓலைப்பாய் என்னண்ணா? ஓலைப்பாய். இது பழைய விளக்கையா? பழைய விளக்கா? இது புதுசு. எல்லாம் எல்லாம் நீங்கள் பூரா குத்து போடும். குத்து வழக்கு வரல. அது என்னது? அந்த பானமா இருக்கு. அது வரல. குத்தேக்கு நெல்லு குத்து. நெல் பாரம்பரிய முறையில் சமைக்கிறாங்க. மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மேலே நெல்லை தான் பார்க்க மேலே போக மாட்டோம். சரி, அதெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக நெல் தான். மணி நீ மேலே நின்று நீ சொல்லணும். ஆமாம், அதை பற்றி சொல்லு. அப்படியே சொல்லிட்டோம்ல. இருந்தாலும் இப்போ சொல்ல இவ்வளோ கண்டி எதுக்கு நெல்? எனக்கு மாமா மேலே சொன்னேன். எத்தனை கோட்டை நெல்லுண்ணே இது? அது வந்து சில கோவிலில் வந்து சாமிக்கு படையல் வந்து கம்மியாக போடுவாங்க. ஆமாம், அதனால வந்து நெல் கம்மியாக வைப்பாங்க. நம்ம அம்மன் கோவிலில் எப்போவுமே மலை மாதிரி பெரிய படப்பாக போடுவாங்க. அதனால வந்து நிறைய அவிச்சு காய போட்டுருக்காங்க. இது இன்னைக்கு அவிச்சு இன்னைக்கே காயப்பட்ட நெல். சரி.